சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பாஜகவினரை போலீசார் கைது செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். சமய மணிவண்ணன், வணக்கம். தற்பொழுது இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டுக்கு டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டை எதிராக தமிழ்நாடு அரசை கண்டித்து பாஜக சார்பாக இன்றைய தினம் டாஸ்மாக் தலைமை அலுவலகமான தாளமுத்து நடராசன் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டமானது அறிவித்துள்ளது. இந்த முற்றுகையிடும் போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்திலிருந்து பேரணியாக சென்று எழும்பூரில் காந்தி இருவில் சாலையில் அமைந்துள்ள தாளமுத்து நடராசன் மாளிகையை முற்றுகையிடுவதாக பாஜக திட்டமிட்டிருந்த நிலையில் ஏற்கனவே பாஜக முக்கிய தலைவர்கள் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், வினோத் பி செல்வம் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெறும் சென்னை ராஜரத்னம் மைதானத்திற்கு வரும் பாஜகவினரை தொடர்ந்து போலீசார் தற்போது கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன், பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்திற்கு இந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த நிலையில் அவர்களை கைது செய்த போலீசார் அருகே உள்ள தனியார் மண்டபத்திலிருந்து தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக சென்னை பனையூரில் உள்ள இல்லத்திலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இன்னும் சற்று நேரத்தில் போராட்டம் நடைபெறவுள்ள எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திற்கு புறப்பட உள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட உள்ள நிலையில் அவரும் வழியிலேயே கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் உள்ளது. தொடர்ந்து அடுத்த கட்டமாக எழும்பூருக்கு வருகை தந்து வரும் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் பாஜகவினர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களுடைய காட்சிகளை நேரலையில் காண முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி சமய மணிவன். சம்பாரவை என்றாலே நம்ம மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது.